புலி படத்தோட ஒர்க் போயிட்டுருக்கு. விஜய் சார் நடிக்கிற புலி, சிம்புதேவன் சார் டைரக்ஷனில். ரீசெண்டாக இந்த படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி ரியலி ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் டு ஆல் த film lovers and Vijay Saroda fans and all the music lovers, everybody for all the support. So புலியோட மியூசிக் கம்போசிங் ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 சாங்ஸ் நாங்கள் முடிச்சிட்டோம். அண்ட் ஒரு சாங் ஷூட் பண்ணிட்டாங்க, இன்னொரு சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான படம். நான் ரொம்ப ரசித்து ஒர்க் பண்ணுற ஒரு படம். இது வந்து என்னன்னா, சிம்புதேவன் சார் எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, ரொம்ப கிளவர்லி ஸ்கிரிப்டட் ஃபிலிம் சார் இது அப்படின்னு. ஏன்னா விஜய் சாருக்கு இருக்கிற அந்த ஃபாலோவிங்க்கு, அந்த ஃபேன்ஸ்க்கு என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லா எலிமெண்ட்ஸ் இதில் இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து இது ஃபேண்டசி அப்படின்னு, ஃபேண்டசியா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து அந்த ஃபேண்டசியா இருந்தாலும் அதில் வந்து ஃபுல்லாக அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் லைக் அவரோட டான்சஸ், அவரோட சாங்ஸ், காமெடி, என்டர்டெயின்மெண்ட், லவ், ரொமான்ஸ், அந்த இட்ஸ் ஆக்சுவலி அ பியூர் கமர்ஷியல் என்டர்டெய்னர். ஸோ சிம்புதேவன் சார் வந்து ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப கிளவராக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அட் தி சேம் டைம் ரொம்ப கமர்ஷியலாகவும் இருக்கும். ஸோ அதனால அந்த நான் சாங்ஸ், அந்த மியூசிக் பண்ணுறதே வந்து 2 விதமாக, அதாவது ஒரு சாங்கு 2 விதமான ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கும். அது எப்படின்னா, படத்தோட பார்க்கும்போது அதோட கிராண்டியருக்கும் அந்த ஸ்டோரிக்கும் அந்த பேக் ட்ராப்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த சவுண்ட் இருக்கணும். அதே சேம் டைம் சிடியில் பாட்டு மட்டும் கேட்குறோன்னா அது போட்ட உடனே கேட்சியாக இருக்கணும், டான்ஸ் ஆடணும், இல்லை ஒரு மெலடி வந்து அதை அப்படியே ரசிக்கணும். அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஷேப்பிங் அவுட் வெல் அண்ட் த ஹோல் யூனிட் வாஸ் ஹாப்பி. அந்த சாங் ஷூட்டிங் போன அன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த ப்ரொடியூசர் வந்து நெக்ஸ்ட் டே வந்துட்டு, சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு ஸ்டுடியோக்கு வந்து அப்படியே என் கைக்கு ஒரு தங்க மோதிரம் போட்டுட்டு போயிட்டாரு. சார் என்ன சார் போடுங்க? இல்லை சார், சாங் ரொம்ப அழகாக வந்துச்சு, எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, விஜய் சார் ஹாப்பி, க்ரூ எல்லாம் ஹாப்பி, யூனிட்ல எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி ரியலி ஸோ ஹாப்பி. ஏன்னா ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி அது ஷூட்டிங் போன அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் யூனிட்லேருந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து வரும்போது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த புலியோட சாங்ஸும் படமும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய பிளாக் பஸ்டர் நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஸோ 2015 ஐ திங்க் புலி இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் பிக்கெஸ்ட் ஃபில்ம்ஸ் அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் தட். அண்ட் இந்த மியூசிக் கூட உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமாக ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு சவுண்டும் ஒரு சாங்கும், ஸோ ஒரு பியூட்டிஃபுல் மெலடியும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் எப்படி எதிர்பார்க்கலாம், நானும் அப்படியே எதிர்பார்க்குறேன் இந்த படத்துக்காக. தேங்க்யூ. Yes.